இப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த எங்களது அன்றாட வாழ்க்கைக்கு வாங்க. நபித்தோழர்கள் இது அழகா விளங்கி வச்சுக்கிறாங்க. எங்கள்ல ஒரு மனிதர் யாராவது ஒருவர் தவறுல விழப்போவது போன்று நம்ம கண்டோம் என்று சொன்னால், தவறுல விழப்போவது போன்று கண்டோம் என்று சொன்னால், எப்பொழுதும் எங்கள் பக்கம் என்ன செய்யணும்? ஒரு கடுமையான உறுதியான ஒரு வார்த்தை இருக்க வேண்டும். இன்றைக்கு எங்கள் மக்களுக்கு மத்தியில் குறைஞ்சி போன ஒரு விஷயமே ஹிக்மத். ஹிக்மத் என்ன? தமிழ் ஹிக்மத் அல்ல, தமிழ்ல ஹிக்மத் என்ன? தந்திரம். ஹிக்மத்தா கையாண்டு போயிட்டாண்டுவாங்க பண்ணிட்டா அந்த சரியான ஹிக்மத்தான ஆள். இது தமிழ் ஹிக்மத். இது என்ன? தமிழ்ல ஹிக்மத் என்றது. அரபுல ஹிக்மத் என்றால் புத்தி ஞானம். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய புத்தி ஞானம், அறிவு, ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் என்கின்ற அந்த உணர்வு. இந்த ஹக்கீமான செயல்முறைகள் எங்களிடத்தில் நிறைய குறையும். எங்களிடத்துல நிறைய குறையும். ஹிக்மத் என்ற ஒரு தலைப்பு எடுத்தாலே அதுல ஒரு பேச வேண்டிய நிறைய அம்சங்கள் குர்ஆன் சொன்னாலே என்ன செய்யுது இருக்குது. இந்த ஹிக்மத்துடைய தன்மைகள் இல்லாததுனால மிக லேசாக சைத்தானுக்கு எதிரான மிகவும் பெரிய பாபே ஹிக்மத் தான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஹிக்மத்தை கொடுத்துட்டான்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபக்கத் ஊதிய கைரன் கஸீரா, அவர் நிறைய கைர்கள் கொடுக்கப்பட்டவர். யாருக்கு ஹிக்மத் கொடுக்கப்படுகிறதோ அவர் என்ன நிறைய கைர்கள் கொடுக்கப்பட்டவர் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எது கொடுக்கப்பட்டவர்? ஹிக்மத் கொடுக்கப்பட்டவர். அப்ப ஹிக்மத் என்றா இங்க என்ன? குர்ஆனும் ஹதீஸும் படிக்காம எப்படியெல்லாம் தந்திரம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ஹிக்மத் அல்ல. ஹிக்மத் என்றது அறிவு ஞானம், மார்க்க அறிவு ஞானமும் ஒரு நுட்பமான சிந்தனை யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு நிறைய ஹைர் கொடுக்கப்பட்டது. உதாரணமா நான் சொல்றேன், இன்றைக்கு பாவத்துக்கு எப்படியெல்லாம் நம்ம உதவியாளர்களா மாறுறோம், பிரச்சனைக்கு எப்படி உதவியாளர்களா மாறுறோம், பிரிவினைக்கு எப்படி உதவியாளர்களாக மாறுகிறோம், சைத்தானுக்கு முழு ஆவான்களாக எப்படி மாறுகிறோம் என்றதுக்கு ஹிக்மத் இல்லாத தன்மை மிகப்பெரிய காரணம். அப்படி என்பதுக்காக நான் சொல்ல வருகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒருத்தர் தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு செய்தி சொல்றாரு, உமர் மௌத்தாயினா இன்னால ஹலீஃபா வாக்குன்னு ஒருத்தர் சொன்னாரு. உமர் மௌத்தாயினா இன்னார ஹலீஃபா வாக்குன்னு ஒருத்தர் சொன்னாரு ஒருத்தர் சொல்றாரு. உமர்லாம் கோபம் வந்துட்டு உடனே இப்போ ஹுத்பா நான் மக்களை கூட்டி என்ன செய்ய போறேன்? ஹஜ் டைம் சொல்ல போறேன். சிலர் உங்களுடைய உரிமையை பறிக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்ல போறாரு. கிலாபத் என்று சொல்ற சும்மா அப்படி ஒருத்தரை நியமிச்சிருது கிலாபத் அல்ல, சூரா மூலம் என்ன செய்யணும்? வரணும் என்று சொல்ல போறேன் அப்படி என்ற முடிவுக்கு வரார். இந்த செய்தி யார காதுக்கு வருது? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் காதுக்கு வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஆலோசகர்கள் ஒருத்தர் யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். பக்கத்துல யாரை வச்சிருக்கணும்? நமக்கு ஜால்ரா அடிக்கிறாங்களா பக்கத்துல வச்சிருக்க கூடாது. ஒரு வார்த்தை இப்படி செய்யலாமா, நீங்க செஞ்சு என்றைக்கு நம்ம பிள்ளைன்னு சொல்லிக்கிறோம், இறங்குங்க அடுத்து நாங்க இப்படியே ஒரு குரூப் இருந்தாங்கன்னு வைங்களேன், கடைசியில குழியில தள்ளிட்டு நீங்க குழியில விழுந்து என்றைக்கு நம்ம வானம் பண்றீங்கன்னு அவனும் என்ன செய்வாங்க. இந்த மாதிரியான லெவலுக்குள்ள பக்கத்தில் உள்ளவர்களை வச்சுட்டு நிறைய பேருடைய விருப்பமும் அதுதான். நீங்க இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்டா எங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்கு எவனும் மறுக்க கூடாது. ஆசையே என்ன? எவனும் மறுத்தாண்டா அவரை முகத்தை பாக்குறது இல்லை. நீங்க கொஞ்சம் வாய முடிட்டீங்கிறீங்களான்றது யார்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எவ்வளவு நீங்க கொஞ்சம் அவர் தான் பேசிட்டீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும், உங்களுக்கு விளங்குதே இவருக்கு சார்பா சொன்னா விளங்கு. இதான் நம்மளோட மனநிலை. அப்ப எப்படி பக்கத்துள்ள இருப்பான்? பக்கத்து நம்ம சராமத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சராமத்தா வெட்டி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா சராகத்தா இருக்கணும் கொஞ்சம். இது நம்மளுக்கு என்னது? ஆலோசனை கேட்கிற இடத்துல எல்லாம் நோக்கம் என்ன? சார்பா ஆலோசனை. அதான் பொக்கெட் மசூரான்னு நேரத்தோட ஒன்று நடத்தி வச்சிருது. ஒரு பெரிய மசூராவுக்கு போக முன்னால இங்க கள்ளத்தன மசூரான்னு பண்ணிட்டு இப்படித்தான் வரும், இந்த மாதிரி தான் போகணும் போயிரு. ஏன் சார்பானவன்ல மட்டும் கூட்டி ஒரு மசூரா முடிச்சிருது, முடிச்சுட்டு நடுவில் கூட போய் இறக்கிறது. கரெக்டா மசூராவும் அது எல்லாம் சூறா அடிப்படையில் நடக்கணுமா? இதெல்லாம் எதனால் நடக்குது? கருத்தை கேட்க விருப்பம் இல்லை. இதனால என்ன நடக்கும் என்று சொன்னால் மிகப்பெரிய உதவியாளர்களா சைத்தானுக்கு மாறுவோம். ஏன்? நல்ல கருத்துக்கள் காதுக்கு வர விருப்பம் இல்லாத அளவுல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறது. க்ளோஸ் பண்ணி நம்ம சொன்னா கேட்கக்கூடிய அமைப்பிலான பக்கத்துல 4 பேரை வச்சுக்கிறது. நல்லதை அவனுக்கு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வந்தாரு. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் உமர் இல்லாம சொல்றான், இப்படி செய்ய போறேன்றான். லா தஃஅல். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொன்னாரு, செய்ய வேண்டாம், இந்த மக்கால வச்சு என்ன செய்ய வேண்டாம். நல்லா யோசிச்சு பாருங்க, நல்ல ரீச் ஆகிற இடம் அன்றைக்குள்ள மீடியா அமைப்புல எந்த இடம்? காபத்துல்லா. மீடியா வைஸ் யோசிச்சோம்டா ட்விட்டர்ல போடுவோமா, ஃபேஸ்புக்ல போடுவோமா, இமெயில்ல போடுவோமா, இவருடைய மானத்தை வாங்குறதுக்கு ஒருத்தர் கேட்கிறாரு, ஃபேஸ்புக்ல போடுங்க, அப்பதான் நல்லா பரவும் பக்கத்துல சொல்லுவோம். விளங்கிட்டா? அப்பதான் நல்லா பரவும். அந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு இப்ப சொல்ல போற விஷயம் மக்கால சொன்னா எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வேற வந்திக்கிறாங்க. எகிப்து, சிரியா, அங்க இங்க எல்லாம் வந்திக்கிறாங்க.
அதுக்கு அப்துல் ரஹ்மான் விளக்கம் சொன்னாரு, இந்த இடத்துல நீங்க பேசினீங்கன்னா உங்களுக்கு கிட்ட நிக்க போறது யாரு தெரியுமா? விளக்கம் இல்லாத, என்ன சப்ஜெக்ட் தெரியாத, இதுக்கு ஆட்சிக்கு என்ன சப்ஜெக்ட் தெரியாத, நீங்க ஏன் ஹுத்பா செய்றீங்கன்ற விளக்கம் தெரியாத ஒரு குரூப் தான் உங்களை சூழ என்ன செய்யும் இருக்கும். நீங்க சொன்னதுக்கு மாற்றமான அப்ப அந்த குரூப் தான் இப்ப மீடியா. மாற்றமான செய்திகள் கொண்டு போய் என்ன செய்யும், போய் சேரும், மாற்றமான விளக்கங்கள் வரும். மதீனாவுக்கு வாங்க, மதீனாவுக்கு அங்க என்ன செய்ய, இந்த ஹுத்பாவை பண்ணுங்கள். உங்களுக்கு பக்கத்துல நிக்க போறது யாரு? விளக்கம் உள்ளவர்கள், நபித்தோழர்கள், சிறந்த அறிவுள்ளவர்கள் நிற்பாங்க. அவர்கள் உரிய முறையில் கொண்டு போய் என்ன செய்வார்கள், சேர்ப்பார்கள் அப்படின்றாங்க. இப்ப சொல்லுங்க, பேஸ்புக்ல அட்டிச்சு கருத்து பரவுறது நல்லதா? இப்ப உமர் ரலியல்லாஹு தான் கருத்து பேச போறாங்க, சரியான கருத்தை பேச போறாங்க, ஆனா பேஸ்புக்ல பேச போறாங்க. விளக்கு உங்களுக்கு சரியா? எங்க அதுக்காக மக்காவை பேஸ்புக்னு சொல்லிட்டான்னு சொல்லிடக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, வேகமா போற விஷயத்துல சொல்ல வரேன். அந்த இடத்துல பேசினா அவ்வளவு பரவும், ஆனா நீ சொன்ன மாதிரி மட்டும் பரவாது. சொல்லாதெல்லாம் பரவும், சொல்லாதெல்லாம் என்ன செய்யும், பரவும். அதுக்கு பிறகு விமர்சனத்துக்கு விளக்கம், விமர்சனத்துக்கு விளக்கம். யார்கிட்ட சொல்லணும், அவர் கொண்டு போய் சேர்க்கணும், முறையா கொண்டு போய் என்ன செய்யும், சேரும். அவரும் விளங்கப்படுத்துவார், அவரு விளங்கப்படுத்துவார். அன்புள்ள அன்றைக்கு மட்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேச விட்டிருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், என்ன நடக்கும், ஒரு பெரிய ஃபித்னாவே அந்த இடத்துல என்ன செஞ்சு வந்திருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ஃபித்னாவுடைய பாபு, ஃபித்னாவுடைய பாபு, ஃபித்னா வராமல் இருக்கக்கூடிய கதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஃபித்னாவுடைய அந்த கதவா இருந்தாங்கடா, பக்கத்துல இருந்தவர்கள்லாம் பாருங்க, அட்வைஸ பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அடுத்த வீக் ஜும்மாவுக்கு நேரத்தோட போய் மிம்பர் பக்கத்துல உட்கார்ந்தார். பக்கத்துல வந்து அடுத்தவர் வாராரு, ஜெயித், சயீத் இப்னு ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் வாரார். சொல்றாரு, இன்றைக்கு ஒரு ஹுத்பா நடக்க போகுது. யாரு? இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இதுவரைக்கும் பண்ணாத ஹுத்பான்றாரு. அவர் பக்கத்துல உள்ள கேட்கிறாரு, அப்படி இவ்வளவு நாள் சொல்லாத என்ன சொல்ல போறாரு, இன்றைக்கு ஒரு ஹுத்பா அப்படின்னா இப்னு அப்பாஸ் முன்னுக்கு நிக்கிறாங்க. அடுத்த சொர்க்கத்துக்கு நன்மாராயம் செய்யப்பட்ட சயீத் இப்னு ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அங்க இருக்கிறாங்க. இப்ப யார் இருக்கிறாங்க முன்வரியில? எல்லாம் படிச்ச நல்ல விளக்கம் உள்ள மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, நல்ல நோக்கம் உள்ள நல்ல செய்திகள் உள்ள மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் மிக முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது உதவியாளர்களாக மாறுற ஃபித்னாவுக்குரிய ஒரு வார்த்தையை சைத்தான் தேடி கண்டிருப்பான், ஒரு எழுத்தை தேடி கண்டிருப்பான், ஒரு ஹெல்ப்பை தேடி கண்டிருப்பான். இறுதி நோக்கம் இழிவுபடுத்துறது. இறுதி நோக்கம் என்ன? இழிவுபடுத்துகின்ற இடத்துக்கு அது கொண்டு போய் என்ன செய்யும், இறுதி எல்லை எது, இதுல நீங்க எதுல சுத்தி போனாலும் என்ன, இறுதி எல்லை இழிவு. ஒன்று அது பிரிவிட வழியை தாண்டி போகும், அவமானத்துல வழியை தாண்டி எல்லாம் தாண்டி போனாலும் எங்க நிற்கும், இந்த இதுல என்ன செய்யும், போய் நிற்கும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நம்ம ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம பேசுகின்ற எந்த வார்த்தை, நம்ம செய்கின்ற எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் பிரிவினைக்கும் இழிவுகளுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் என்ன செய்யும், வழிவகுக்கும் என்ற ஒரு செய்தியை நாம் இருந்து என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இதனால் தான் இந்த வார்த்தை லா தகூனு அவுன ஷைத்தானி அலா அஹிக்கும், உங்கள் சகோதரருக்கு நீங்கள் உதவியாளராக மாற வேண்டாம். ரசூலா அந்த ஹதீஸை முடிக்கிற டைம்ல எப்படி முடிச்சாங்கன்னு சொன்னா, மா அலிம்து இல்லா அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அவர் அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புகின்ற ஒரு மனிதராகவே நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். யாரு? சாராயம் குடிச்ச மனிதரை சொல்றான். அல்லாஹ்வையும் அவரது தூதரையும் விரும்புகின்ற ஒரு மனிதராகவே நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் அப்படின்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய நமக்கு தெரியாது அல்லாஹ் தஆலா யார்ல கண்ணியத்தை வைத்திருக்கிறான், யார்ல உயர்வை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என தெரியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஷைத்தானை விட்டு எந்த அளவுக்கு நம்ம பாதுகாவல் தேடுகிறோமோ, எந்த அளவுக்கு தூரமாக இருக்க நம்ம முயற்சிக்கிறோமோ, அதே போல் அடுத்த சகோதரனிடத்துக்கு நாம ஷைத்தானுடைய மீடியேட்டராக செயல்படுத்துற மாதிரி ஷைத்தான் என்னை மாற்றுகிறானா, என்னை பயன்படுத்துகிறானா. ஒரு அறிஞரை ஷைத்தான் நல்லா யூஸ் பண்ணுவான். யார? ஒரு அறிஞரை ஷைத்தான் நல்லா யூஸ் பண்ணுவான். ஒரு தாலிபுல் இல்ம மார்க்கம் படிக்கிறவனை ஷைத்தான் நல்லா யூஸ் பண்ணுவான். ஒரு ஆட்சியாளரை ஷைத்தான் நல்லா யூஸ் பண்ணுவான். என்ன செய்வானா, பக்கத்துக்கு நல்ல நண்பர்களை சேப்பா. இன்றைக்கு நீங்க மிம்பர்கள்ல ஓதுற துவாக்களை நீங்க பாப்பீங்க, ஒரு துவா, அல்லாஹு ஜஅல்லஹு அல்லது அல்லாஹு வஃபிக்ஹு இலா பிதானா சாலிஹா, பிதானத்தின் சாலிஹா, நல்ல நட்பு அவருக்கு கொண்டு போய் சேர்த்து விடு. பக்கத்துல ஒரு நண்பன் போதும், பக்கத்துல ஒரு ஆலோசகர் போதும், நாட்டே தலையிலா மாத்திரத்துக்கு ஒரு ஆலோசகர் போதும். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி ஒரு புத்தகம் எழுதுறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த புத்தகம் தமிழ்ல ஒரு நாடத்துல வந்துருமாங்க. தல்பீசு இப்லீஸ், தல்பீசு இப்லீஸ். லப்பசேனா குழப்புறது, இப்லீஸ்னா குழப்புறவர், குழப்புகின்றவனின் குழப்பங்கள். அதான் அந்த புக்கு. அதுல அவர் என்ன செய்யறாருன்னா, ஒவ்வொருத்தரையும் ஷைத்தான் எப்படி எப்படி குழப்புவான்னு என்ன செய்யறாரு, அந்த புக்குல முழுசா எழுதுறாரு. அறிஞனை எப்படி,
மாணவரை எப்படி, அதே போல என்ன பணக்காரனை எப்படி, ஏழைய எப்படி, இப்படி அந்த ஒவ்வொரு பட்டியலையும் போட்டு குர்ஆன் சுன்னா ஆதாரங்களோட அசர்களோட எப்படி எப்படியெல்லாம் ஷைத்தான் ஒரு மனிதனுடைய சிந்தனையில இந்த மாதிரியான குழப்பங்கள் எடுப்பான் என்ற பட்டியலை எடுத்துட்டு வந்து இந்த அறிஞர்களை எப்படி யூஸ் பண்றான், மற்றவர்களை அதாவது உதவியாளர்களாக எப்படி என்ன செய்யறான் யூஸ் பண்றான். இப்ப ஷைத்தானுக்குரிய உதவியாளர்கள் யார் இருக்கு? மனிதர்கள் தான். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உதவியாளர்களாக மாறுவோம் என்பதற்கு ஏதாவது ஆதாரம்? இந்த ஹதீஸ். கெட்டவர்கள் மட்டுமல்ல உதவியாளர்கள், அங்க இருந்த சஹாபாக்களை பார்த்தா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க உதவியாளர்களா என்ன செய்ய வேண்டாம், மாற வேண்டாம். எங்களுக்கே தெரியாம நாம் என்ன செய்வோம்? ஷைத்தானுக்கு உதவியாளராக மாறுவதற்கான வாய்ப்பு என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கும் நான் பல உதாரணங்களை இதில் என்ன செய்யலாம் கொண்டு வந்து சேர்க்கலாம். அந்த அளவுக்கான உதாரணங்களை பிராக்டிக்கல் வாழ்க்கையில, மனித வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, அறிவியல் வாழ்க்கை, நட்புடைய வாழ்க்கை, எல்லாத்திலையுமே ஷைத்தான் ஒத்தரை எப்படி உதவியாளராக தன்னை வழிகேட்டுக்கு உதவியாளராக யூஸ் பண்றத புரிஞ்சுக்கொள்ளணும். இது நேரத்தில் நம்ம மனசுக்குள்ள எடுக்க வேண்டிய விஷயம், நம்மளை வழிகெடுத்துட்டு பிரிச்சுட்டு ஷைத்தான் விடமாட்டான். இறுதியல்ல என்ன அவமானம் என்கின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு தான் ஷைத்தான் திரும்புவான். அவனுடைய லட்சியமே அதுதான். அவமானம் என்ற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு தான் வரும். நான் உங்களை வழி எடுத்துட்டு சிறுக்கு செஞ்சுட்டாரே, குஃபுர் செஞ்சுட்டாரே, அடுத்த கட்டம் உங்களை அவமானப்படுத்தணும். அவமானப்படுத்தி அந்த இடத்துல விட்டுட்டு ஷைத்தான் வந்துடும். அதான் ஷைத்தானுக்கு என்ன அந்த ஹிஸி தான் என்ன, அந்த இழிவு தான் என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் ஷைத்தானுடைய இந்த சதிவலைகளில் இருந்து காப்பாற்றி அவனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உதவியாளர்களாக நாங்கள் மாறுவதை விட்டும் அல்லாஹ் தஆலா எம்மை காப்பாற்றி அருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி